தாட்ஸ் நம்மளோட பிரெயின வந்து நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். செல்ஃப் ப்ரோக்ராமிங் எப்படி பண்றது அப்படின்னு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்மளோட தாட்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்றத பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எப்படி எப்படியெல்லாம் கிரியேட் ஆகும்? ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹார்மோன்ஸ், கெமிக்கல்ஸ் எப்படி இருக்குன்றத பொறுத்து நம்மளோட தாட்ஸ் வருது. ஸோ ரொம்ப அமைதியா இருக்கு அப்படின்னா, கெமிக்கலி பேலன்ஸ்டா இருக்கோம்னா, நல்ல ஒரு எண்ணங்கள் மட்டுமே இருக்கும். கெமிக்கல் இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா, லோ ஃப்ரீக்வென்சி வைப்ரேஷன்ல இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே வந்து வெளிப்படும். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஜீன்ல இருந்து நீங்க பதட்டம் அடையும்போது, அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போகும்போது, டிப்ரஷன்ல இருக்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்போ உங்க பாடி வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட் அந்த மோட்ல இருக்கும்போது, உங்க ஜெனடிக்கா உங்க மரபுல இருந்து இதே மாதிரி சிச்சுவேஷனுக்கு மத்தவங்க எப்படி ஆக்ட் பண்ணாங்களோ, அப்படி நீங்க ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. யோசிக்க ஆரம்பிப்பீங்க. எண்ணங்கள் ஃபர்ஸ்ட்டு வெளிப்படும். அப்போ அப்படி அந்த தாட்ஸ் வந்து ஜீன்ல இருந்து வரும். அதே மாரி லோ ஃப்ரீக்வென்சி வைப்ரேஷன்ல நீங்க இசையும் போதும், ஈகோ கூட லோ ஃப்ரீக்வென்சி தான். ஸோ வந்து அரகட்டா பிஹேவ் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் கூட லோ ஃப்ரீக்வென்சி தான். ஸோ அப்படியெல்லாம் நீங்க நடந்துக்கும்போது கூட என்னாகும்? அ அடுத்தடுத்து கெட்ட எண்ணங்கள் வந்து மேல் எழும்ப ஆரம்பிக்கும். ஜெனடிக்காவே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து இதனால தான் நம்ம சொல்லியிருக்கோம், எப்பவுமே நம்ம வாழ்ந்து நாம இலக்கணம் எழுதுறோம் நம்ம மரபுல அப்படின்னா, அது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்படும். இப்ப எவ்வளவுதான் முன்னாடி கெட்டவங்கலாம் வாழ்ந்து, தவறான முறையில வாழ்ந்து, அவங்க வாழ்க்கையையும், அவங்க சோலையும், அந்த எவால்வ் ஆன கான்ஷியஸ்னஸையும் அவங்க வந்து தொலைச்சிருந்தாலும், நம்ப அத மீட்டெடுத்து ஒருத்தர் கடைசியா பிறக்கிறவங்க வந்து அத மீட்டெடுத்து, நல்ல முறையில வாழ்ந்து அவங்க மரபுல அத பதிய வச்சு, அத கடத்துனாங்க அப்படின்னா, அடுத்த தலைமுறைகள் எல்லாமே பிறக்கிற குழந்தைகள் வந்து ரொம்ப நல்ல முறையில இருக்கும். செல்ஃப் டிசிப்ளின் இருக்கும். செல்ஃப் டிசிப்ளின் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அதுதான் அவங்க எந்த வழியில அவங்களுடைய ஒவ்வொரு ஹார்மோன்ஸுக்குமான அ அ தீனிய வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்றத வந்து நிர்ணயம் பண்ணும். ஸோ செல்ஃப் டிசிப்ளின வந்து முன்னிலைப்படுத்தி நாம ஒரு கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு ஏற்படுத்திட்டோம்னு சொன்னா, டோபமைன அவங்க ஆக்கப்பூர்வமான வழியில ஈட்டுறதுக்கான வழிவகையை நாம செஞ்சு குடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்க ஈஸ்ட்ரோஜன் ஆக்கப்பூர்வமான வழியில வெளிப்படுத்துறதுக்கான வழிவகையை நாம செஞ்சு குடுத்துட்டோம்னா, ஆண்கள் டெஸ்டோஸ்டெரோன ஆக்கப்பூர்வமான வழியில மட்டுமே, நல்ல வழியில மட்டுமே அத வெளிப்படுத்துறதுக்கான வழிவகையும், அந்த களமும் நாம அமைச்சு குடுத்துட்டோம்னா, எல்லாரும் தன்னிலையில இருப்பாங்க. அப்போ வந்து அந்த குணங்கள் வந்து பிழறாது. அவங்க வந்து தன்னுடைய குணம் திரிபடையாம ஒவ்வொருத்தரும் வந்து வாழ்வாங்க. அடுத்தவங்கள கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஒரு நல்ல குடும்ப கட்டமைப்பு இருக்கும். சமூக கட்டமைப்பும் இருக்கும். ஒரு தனி மனிதனுமே வந்து நல்ல ஆராவோட அ நல்ல வாழ்வியல் வாழ முடியும். அந்த வாழ்க்கை முறை வந்து சிறப்பா செல்ஃப் கன்டென்டடா அவங்க வாழ முடியும். ஸோ இது வந்து ஒரு விஷயம். இப்போ மரபுல எழுதி நாம கடத்துறது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். அப்போ முன்னாடி எழுதப்பட்ட தரவுகளும் நாம சுமந்துகிட்டு இருப்போம். அதுல இருந்தும் எண்ணங்கள் வெளிப்படும். சரி, வேற எப்படி எப்படி வரும்? நாம எந்த ஃப்ரீக்வென்சில இருக்கோமோ அது ரிலேட்டடான டேட்டாவ வந்து நாம வந்து ஈர்ப்போம். நம்ம எல்லாமே ஹியூமன் டவர்ஸ் மாரி தான். ஹியூமன் டவர் ஒரு செல்போன் டவர் எப்படி ஒர்க் ஆகுது? அந்த ஃப்ரீக்வென்சில இருக்கும்போது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அங்கிருந்து வருது. அதே மாரி நெறைய டவர்ஸ் இருக்கும். அப்போ வந்து ஷேர் ஆகும் இல்லையா? அதே மாரி தான் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன ஃபீல்டுல இருக்கீங்களோ, அதே ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய இன்னொரு காம்படிட்டிவா இருக்கக்கூடிய பெர்சன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, செய்யணும்னு நெனைக்கிறீங்களோ, அதே ஐடியாஸ அவங்களும் கொண்டு வருவாங்க பேரலலா. ஸோ இது எப்படி நடக்குது? பேரலல் தாட்ஸ் எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களும் இதே ஃபீல்ட்ல வந்து தீவிரமா இருப்பாங்க. ஏன் இத பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களும் ஒரு ஹியூமன் டவர் தான். அப்போ அதுல அவங்க அந்த ஃப்ரீக்வென்சில சிங்க்ரோனைஸ் ஆகும்போது, அது ரிலேட்டடான டேட்டா என்ன ஆகுது? அவங்களுக்கு கிடைக்கப்பெறுது. அப்ப அவங்க அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. யாரு முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்றது தான் இங்க முக்கியம் இல்லையா? ஸோ இங்க வந்து தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம தான் ஃபைன் டியூன் பண்ணணும். இது ஒரு விஷயம். சரி, 4வது வேற எந்தெந்த வழியில வருது? நம்மள சுத்தி இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுமே டவர்ஸ் தான்.
ஸோ அவங்களுடைய எண்ண அலைகளும் எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மாதிரி தானே. அப்போ நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். என்ன மாதிரியான ஆட்களோட நம்ம பழகுறோம் அப்படின்னு. நல்ல ஒரு 4 சக்சஸ்ஃபுல் பீப்புள் கூட சேர்ந்து நாம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கோம் அப்படின்னா 5ஆவதா சக்சஸ்ஃபுல் பீப்புளா நீங்க ஆயிடுவீங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கணும். சிறுமையான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய மக்களோட நம்ம வந்து இசையாம இருக்கிறது பெட்டரா இருக்கும். உங்க சோலுக்கு அது வந்து பெட்டரா இருக்கும். ஏன்னா ஒரு கான்ஷியஸ்னஸ் இந்த அளவுக்கு எவால்வ் ஆகி வந்திருக்கு. எது சரி எது தப்புன்னு தனக்கு தானே வந்து புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கிற அளவுக்கு உங்க கான்ஷியஸ்னஸ் எவால்வ் ஆகிருக்கு. அதுதான் சோல் இல்லையா? அது நீங்க திருப்பி வந்து பின்னாடி போறீங்க, எவல்யூஷனுக்கு பின்னோக்கி நீங்க போறீங்க அப்படின்னா உங்க சோல் டிப்ளீட் ஆகும். ஸோ அதை பண்ணக்கூடாது. நமக்கு சரி எது தவறு எதுன்னு தெரியுதா, அப்போ சரி எதுவும் அந்த வழியில நாம போகணும். இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வேற எப்படி வரும் அப்படின்னா சப்ஸ் மூலியமா. சப்ஸ் வந்து நம்ம கான்சியஸ்னஸோட கன்சியூம் பண்ற டேட்டா கிடையாது. ஸோ சப்ஸ் எப்படி வேணாலும் நம்ம வந்து கன்சியூம் பண்ணுவோம். இப்போ நான் இங்க ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்கு. அந்த போஸ்டர் நான் கான்சியஸா பார்க்கல. இருந்தாலும் அந்த போஸ்டர் வந்து என்னோட சப்கான்சியஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணி பார்த்து வச்சுக்கும். மூளை எப்படி வேலை செய்யும்னா கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் மாதிரி வேலை செய்யும். இந்த விஷயம் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அது உடனே என்ன பண்ணும், போய் டக்குன்னு ரீசெண்டா அந்த டேட்டாக்கு ஈக்குவலா அந்த டேட்டாவோட ஒத்து போகக்கூடிய தரவுகள் என்ன இருக்கோ என்ன பதிஞ்சிருக்கோ அதை எடுத்துட்டு வந்துடும். இப்போ இதெல்லாம் மேஜிக் ட்ரிக்ஸ்ல எல்லாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒருத்தருடைய ட்ரெஸ்ஸில் பிளாக் கோட் போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். போட்டுட்டு இங்க வந்து பிளாக் இங்க்லயே அதுல வந்து ஸ்விட்சர்லாண்ட் அப்படின்னு எழுதியிருக்காரு. சரிங்களா? அது வந்து உங்களுக்கு சாதாரண கண்ணுக்கு கான்சியஸ்னஸோட தெரியாது. ஆனா உங்க சப்கான்சியஸ்னஸ் இது எல்லாத்தையுமே கவனிச்சு வச்சுக்கும். ஸோ டக்குன்னு உங்களுக்கு வந்து டக்குன்னு அவர் கேட்குறாரு, ஏதாவது ஒரு கண்ட்ரியோட நேம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்றாரு. ஸோ உங்களுக்கு டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு அவசரப்படுத்தும் போது உங்க மைண்ட் என்ன பண்ணும், அது ரொம்ப ரீசெண்டா அந்த விஷயத்த எங்க பார்த்துச்சோ அந்த தரவை வந்து அது எடுத்து கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் அந்த அவங்க வந்து சொல்லக்கூடிய அந்த ஊருடைய பெயர் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்ட் அப்படிங்கிறது. இல்லைன்னா ஒரு போஸ்டர்ல அவங்க வர வழியில் அதை ஒட்டியிருப்பாங்க. கான்சியஸா அவங்க அதை பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் சப்கான்சியஸா அதை பார்த்துருப்பாங்க. அப்போ டக்குன்னு அவங்களுக்கு அது வந்து தோணி இருக்கும். இது வந்து முன்னாடி எல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்காது. இந்த ஒரு பாத்தீங்கன்னா அவங்க கான்சியஸ்னஸ்ல முன்னாடி வந்து ஒரு ட்ரிப்பு போனோம்னா கூட அவங்க எப்படி என்ன யோசிச்சு வச்சிருப்பாங்க, வேற ஏதாவது ஒரு கண்ட்ரியை தான் யோசிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல கேட்கும் போது அந்த பேரை அவங்க வந்து சொல்லுவாங்க. காரணம் மூளை அப்படி வேலை செய்யும். அதே மாதிரி நம்பர்ஸை வச்சும் விளையாடுவாங்க. ஸோ ஒரு நம்பர்ஸை வந்து சப்கான்சியஸா உங்களை பார்க்க வைப்பாங்க. அந்த நம்பர்ஸை எப்படியாவது அவங்க ஆக்ஷன் பண்ணும்போது நீங்க அதை பார்த்துருவீங்க. அந்த நம்பரை பார்த்துட்டு அது சப்கான்சியஸா பதிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு ரேண்டமா ஒரு நம்பர் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புக்ல அந்த பேஜ் எடுத்து வச்சுக்கிட்டோ, இல்ல அந்த நம்பரை அவங்க வேற ஒரு இதுல எழுதி வச்சுக்கிட்டோ, நம்பர் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. நீங்க ஒரு நம்பர் சொல்லுவீங்க. நீங்க சொல்ற நம்பரும் அதுல இருக்கிற நம்பரும் கரெக்டா இருக்கும். ஸோ எப்படி மோஸ்ட்லி இதை 3 டிஜிட் வரைக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த 3 டிஜிட் வந்து நல்லா ஆழமா பதியும். ஸோ இதெல்லாம் எப்படின்னா இப்படிதான். ஸோ மைண்ட் வந்து கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்ல தான் ஒர்க் ஆகும். ஸோ ஒருத்தங்களை பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க அவங்கள பத்தி யோசிச்சு பார்க்கும்போது அவங்க இதுக்கு ரிலேட்டடா என்ன இவங்க சித்தரிச்ச அந்த கதைக்கும் நீங்க யோசிக்கக்கூடிய அந்த நபர் உங்ககிட்ட நடந்துகிட்ட முறைக்கும் ரிலேட்டடா எது ஒத்து போகுது அப்படின்றத உங்க பிரெயின் வந்து அலசி ஆராய்ஞ்சு அதை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும். புரியுதுங்களா? ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணி கரெக்டா ஒரு கதையா கொண்டு வந்து கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது அது சரியா இருக்கிறதுக்கும் தப்பா இருக்கிறதுக்கும் 50% வாய்ப்புகள் இருக்கு. 50-50 மூளை ஏமாத்தும். ஸோ இவங்க சொன்னது ஒருவேளை பொய்யா இருக்கலாம். அந்த நபரை பத்தி இவங்க சொன்னது வந்து பொய்யா இருக்கலாம். நீங்க அந்த நபர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விதம் வந்து வேறு விதமா இருக்கலாம். புரியுதுங்களா? இவங்க அப்படி சொன்னதை நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்ட உடனே உங்க மூளை என்ன பண்ணுது, ஆமா அப்படிதான் சொல்லி அது ஃபேப்ரிகேட் பண்ணி அந்த தரவுகள் அதோட சம்மந்தப்படுத்தி கொண்டு வந்து காட்டுது.
இதுவே அவங்க அந்த நபரை பத்தி நல்ல விஷயம் சொல்லியிருந்தா உங்க மூளை என்ன பண்ணும்னா அந்த நல்ல விஷயத்த அங்க பார்க்குமா அப்படின்னு கேட்டா பார்க்காது. ஏன்னா உங்க மூளை தர்க்கம் பண்ணும். இந்த லெஃப்ட் பிரெயின் வந்து தர்க்கம் பண்ணும். லாஜிக்கல் அண்ட் ரேஷனல் திங்கிங் என்ன சொல்லும்னா ஈகோ டக்குன்னு பூஸ்ட் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னா அத வந்து நல்லத பார்க்குற எபிலிட்டி இருக்கிறவங்களால அவங்க கிட்ட இருக்க நல்லத பார்க்க முடியும். ஒருவேளை இல்ல அப்படின்ற பட்சத்துல உங்களோட கெமிக்கல்ஸ் அப்படி வடிவமைக்கப்படல, நீங்க அப்படி மெயின்டெயின் பண்ணல அப்படின்னா, ஒத்திசையாது. உடனே என்ன பண்ணும்? "அப்படியா சொல்றீங்க? அத எப்படி சொல்றீங்க?" அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட கேள்வி கேட்பீங்க. ஸோ எல்லாமே பெர்செப்ஷன் தான். நம்மளோட பெர்செப்ஷன். நீங்க எல்லாமே மாயை. 50-50. மே ஆர் மே நாட். எதுவுமே வந்து நம்மளால தீர்க்கமா, தீர்மானமா சொல்லவே முடியாது. ஸோ இப்படி ஒரு வகையில வந்து நம்ம பார்க்கக்கூடிய கான்ஷியஸா பார்க்காம கன்சியூம் பண்ற விஷயங்கள் எல்லாத்துலயுமே சப்ஸ் வந்து இருக்கும். அவைகள் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய தரவுகள் வந்து நம்மள தெரியாம பதிஞ்சு இருக்கும். திடீர்னு நம்ம சில முடிவுகளை எடுக்கும்போது, நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பட்சத்துல நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது, அதுக்கு ரிலேட்டடான தரவுகள இந்த மூளை எங்கருந்து எடுத்துட்டு வரும்னா, ரீசென்ட்டான இந்த தரவுகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? சேமிக்கப்பட்டது. இதுல இருந்து அந்த மூளை வந்து கொண்டு வந்து குடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்ஸ்ல ரீசென்ட்டா நீங்க என்னென்ன பார்த்தீங்களோ, ஒரு சினிமா படமா இருக்கலாம், ஒரு அட்வர்டைஸ்மென்ட்டா இருக்கலாம், ஒரு சீரியலா இருக்கலாம், ஒரு கேட்ட பாடலா இருக்கலாம், பாடல் வரிகளா இருக்கலாம். ம். நீங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு மனிதர், ஒரு மனிதருடைய குணநலன்களா இருக்கலாம். அவர் எடுத்த சில முடிவுகளா இருக்கலாம். அதுக்கப்புறம் போஸ்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், பேப்பர், நியூஸ் பேப்பர் அந்த மாரி இருக்கலாம். ஸோ இதுல இருந்தெல்லாம் கூட தரவுகள் அது சேமிச்சு வச்சுக்கும். ஸோ அதனால தான் நல்லதே பார்க்கணும், நல்லதே கேட்கணும், நல்லதே பேசணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய தாட்ஸ் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்த சொசைட்டினால. அப்போ நம்ம பிரெயினை எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும்? எப்படி ஃபர்ஸ்ட் டீடாக்ஸ் பண்ணணும் கெட்ட விஷயங்கள்ல இருந்து? அப்படின்றதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்து சொல்றேன். ஸோ இப்போ இந்த பிரெயினுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள வந்து நாம குடுக்குறோம். அது என்ன மாதிரியான விஷயங்கள கன்சியூம் பண்ணுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நாம கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு Instagramல பார்த்தீங்கன்னா, என்னென்ன வருதோ அந்த எல்லா ரீல்ஸையும் ஸ்க்ரோல் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படி பார்க்கக்கூடாது. ஸோ அந்த அல்காரிதம நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ நீங்க YouTubeன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாட் இன்ட்ரஸ்டட்ன்னு குடுத்துருங்க. அந்த மாரி தரவுகள் நமக்கு வேண்டாம். நாட் இன்ட்ரஸ்டட்ன்னு குடுத்துருங்க. நீங்க எத பார்க்க இஷ்டப்படுறீங்களோ, அதுக்கு மட்டும் லைக் போடுங்க. அது ரிலேட்டடா வரட்டும். அத மட்டும் என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரிலேட்டடான தரவுகள் மட்டுமே அங்க வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ல வந்து ஃப்ளஷ் ஆகட்டும். அப்போ அதுக்கப்புறம் அத தாண்டி வேற ஏதாவது வந்துச்சுனாலும் நாட் இன்ட்ரஸ்டட்ன்னு குடுத்துருங்க. அப்போ நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கணும்? ஆக்கப்பூர்வமா உங்களுக்குள்ள ஆல்கலைன் தன்மைய அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள வந்து நீங்க பார்க்கணும். அப்போ எந்த மாதிரியான விஷயங்கள நம்ம பார்க்கலாம்? அ இப்போ ஈஸ்ட்ரோஜன் இருக்கவங்களுக்கு நான் சொல்றேன். இது மோஸ்ட்லி நான் பெண்களுக்கு சொல்றேன். ஆண்களுக்கும் நடுவுல நான் சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் அதிகமா நல்ல கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னும்போது, நீங்க என்னென்ன பார்க்கலாம்னா, ஏஸ்தெடிக் லிவிங் வீடியோஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள வந்து நீங்க பார்க்கலாம். ஏஸ்தெட்டிக்கா அவங்க வந்து குக் பண்றது, அவங்க கார்டனிங் பண்றது, அவங்க வீட்ட பார்த்துக்கிறது, பிக்னிக் போறது, வேன் லைஃபு, ட்ராவல் பண்றது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இதெல்லாம் வந்து அ அ வீடியோஸா அவங்க வந்து வீலாக்ஸா அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்க நியூரல் நெட்வொர்க்கே வந்து ஒரு நல்ல டேட்டாவ வந்து ரிசீவ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ பாஸ்ட்ல வந்து நெறைய ட்ராமாஸ் அனுபவிச்சவங்க, ரிலேஷன்ஷிப்ல ட்ராமாஸ் அனுபவிச்சவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ட்ராமேட்டிக்கா எக்ஸ்பீரியன்ஸ் நான் வச்சிருக்கேன் அப்படின்றப்போ, தெரப்பி செஷன்லயே வந்து அவங்களால தாங்க முடியாது. இப்படி குத்தி அழறது, தட்டி அழறது, ஓப்பன் த்ரோட் பண்ணி அழணும்னு தோணும். அவ்ளோ கஷ்டமா இருக்கும். என்ன அப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி, நான் டிசர்வ் பண்ணாத விஷயம் எனக்கு நடந்துருச்சு அப்படின்றது வந்து வெளிப்படுத்த முடியாத ஒரு வலி அது. அத எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட நர்வஸ் சிஸ்டமும், நியூரல் நெட்வொர்க்கையும் அ
பழைய தரவுகள வந்து நாம புறந்தள்ளிட்டு, அந்த ஃப்ரீக்வென்சியோட நீங்க இசையவே கூடாது. ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் அத ஞாபகப்படுத்திருச்சு அப்படின்னாலே, அவங்க மூச்சு விடுற அந்த மூச்சு சீரா போயிட்டுருக்கும். அந்த மூச்சு விடுற அந்த தன்மையே மாறிடும். திருப்பி அவங்க பேனிக் மோடுக்கு போயிடுவாங்க. ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடுக்கு அவங்க வந்து அவங்க உடல் வந்து போகும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அ மோசமான விஷயம். இந்த இந்த மாதிரி போயிடுச்சு அவங்க உடம்பு அப்படின்னா, தெரப்பி குடுக்குறதே வந்து பிரயோஜனம் இருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நீங்க கடைப்பிடிக்கணும். இதெல்லாம் வந்து பெர்சனலா நான் பெர்சனல் லைஃப் கோச்சா இருந்தேன்னா, ஒரு என்ன மாதிரியான விஷயங்கள வந்து நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேனோ, அது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோஸ்ல சொல்லிட்டு வரேன். ஸோ அதுல ஒண்ணு வந்து நியூரல் நெட்வொர்க்கு திருப்பி நியூரல் நெட்வொர்க் அப்படின்றது தலையில இருக்கிறது மட்டும் தானா? நம்ம பார்க்குற விஷயங்கள்லாம் சேமிச்சு வச்சுக்கிறது அது மட்டும் தானா? இல்ல. உங்க பஞ்சேந்திரியங்கள்லயுமே இந்த நியூரான்ஸ் இருக்கு. தரவுகள் பதியப்படும். ஸோ 2 ஒரு கப்பிள் நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே, உங்க நியூரல் நெட்வொர்க் வந்து சந்தோஷப்படும். அதுவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாரி சந்தோஷப்படும். ஸோ அத பத்தி நான் சொல்றேன். இப்போ வந்து இந்த மாரி வீலாக்ஸ் என்னென்ன சொல்லியிருந்தேன்? கார்டனிங் பண்றது, ஏஸ்தெட்டிக் கிச்சன், ஏஸ்தெட்டிக் லிவிங், அதுக்கப்புறம் வந்து டிராவல் லாக்ஸு, விமன் வந்து அ வேன் லைஃப் அந்த மாரி டிராவல் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் அ சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும். அண்ட் தென் உங்களோட நர்வஸ் சிஸ்டம் வந்து சூத்திங்கா, காமிங்கா இருக்கும். இது ஒண்ணு. மென்னுக்கு பார்த்தீங்கன்னா, அ அது வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அது நான் அப்புறம் இன்னொரு வீடியோல சொல்றேன். ஸோ இதுக்கப்புறம் வேற என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்ல ஒரு ரொமான்டிக் காமெடி சீரிஸ் வந்து பார்க்குறது. ஸோ ரொமான்டிக் காமெடி சீரிஸ்ல ஏன் ரொமான்டிக் காமெடின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றேன்னா, ரொமான்டிக் சீரிஸ் பார்த்தாலுமே இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இவங்களுடைய பழைய ஞாபகங்கள் தான் வரும். நமக்கு அப்படி அவங்க பண்ணலையே! நமக்கெல்லாம் இதுக்கெல்லாம் நம்மளும் வொர்த் தானே! நம்மளும் இப்படி ஒரு வாழ்க்கை டிசர்வ் பண்றோம் தானே! ஆனா நமக்கு வந்து ஏன் இப்படி ஆயிடுச்சு? அப்படிங்கிற ஒரு அ ஒரு வருத்தம் இருக்கும். ஸோ அந்த வருத்தம் வந்து மேல் எழும்பும். ஒரே ஒரு ரொமான்டிக் காமெடி சீரிஸ் வந்து நீங்க திரும்ப திரும்ப பார்க்கணும். நீங்க எத வந்து ரிப்பீட் பண்றீங்களோ, அது நல்லா பதியும். இன்னொரு விஷயம் உங்க உடல் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கிறதா ஃபீல் பண்ணும். அத பார்க்கும்போதெல்லாம் உங்க உடம்பு வந்து சேஃபா ஃபீல் பண்ணும். கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணும். அப்போ வந்து நீங்க எத திருப்பி திருப்பி பார்த்தாலும் உங்களுக்கு டோபமைன் ஸ்பைக் கொஞ்சம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமெடி. அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க சிரிச்சு. ஸோ நல்லா பதியும். அதனால உங்களுக்கு இன்னும் இந்த மாரி ரிலேஷன்ஷிப்ல ட்ராமா இருக்கவங்களுக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப்க்கு போறது அப்படிங்கிறது வந்து அ முடியாத காரியமா இருக்கும். ஏன்னா, அந்த நபர் உடைய செய்கைகள், அந்த நபரினுடைய எல்லாருமே கிட்டத்தட்ட அ அவங்க மேல அன்பு காட்டும்போதோ, இல்ல நடிக்கும்போதோ, பிரிட்டண்ட் பண்ணும்போது அப்படி இருக்கிற மாதிரி ஏமாத்தும்போது என்ன பண்ணும்போது, ஒரே மாரி ஜெஸ்டர்ஸ் தான் குடுத்திருப்பாங்க கிட்டத்தட்ட. ஸோ இதே ஜஸ்டிஸ் இன்னொரு ஆள்கிட்ட இருந்து வருது. அவங்க இதே மாரி மேனரிசம் பண்றாங்க. இதே மாரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கும்போது, அந்த பெண்களுடைய உடல் வந்து திருப்பி வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடுக்கோ, பேனிக் மோடுக்கோ தான் போகும். அந்த நியூரல் நெட்வொர்க்கும், அந்த நர்வஸ் சிஸ்டமும் அலர்ட் பண்ணும். இன்னொருத்தவங்க கிட்ட ஈஸியா பழகவே விடாது அந்த பெண்கள. அந்த மாரி ரிலேஷன்ஷிப் ட்ராமாஸ் இருக்கிறவங்கள. ஸோ அதனால அதுவும் பிசிக்கல் அபியூஸ்லாம் இருந்த ஒரு பெண்ணா இருந்தா, அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு போறது வந்து குதிரை கொம்பா இருக்கும். முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப ஈஸியா உங்களோட நியூரல் நெட்வொர்க்க வந்து நீங்க மாத்தி புரோகிராம் பண்ணிக்கலாம். அப்போ அதே கஷ்டத்துல நாம உழன்று திரியக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? நல்ல ஒரு காமெடி, ரொமான்டிக் காமெடி சீரிஸ். அத நீங்க வச்சுட்டு, அதையே நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவர் அத நீங்க பார்க்கணும். அதே மாதிரி காலையில எழுந்த உடனே அது ரிலேட்டடான அதுக்கான சாங் ஏதாவது இருக்கும் இல்லையா? பேக்கிரவுண்ட் மியூசிக்கோ, சாங்கோ அத போட்டு ஒரு வாட்டி கேட்கணும். ஸோ இதெல்லாம் உங்களுடைய உடல வந்து அ நீங்க சேஃபா ஃபீல் பண்றீங்க. அ யூ ஆர் லவ்டு பை சம்ஒன் அப்படின்ற மாரி ஒரு பிம்பத்தையும், நீங்க வந்து ஒரு நல்ல சூழ்நிலையில தான் இருக்கீங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தையும் கொடுக்கும். ஸோ அப்போ வந்து கார்ட்டிசால் லெவலும் குறையும். அது ரொம்ப முக்கியம்.
அதுக்கடுத்து வேற என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சீரிஸ் எந்த கப்புள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, மோஸ்ட்லி வந்து அ அந்த ஒரு சீரிஸ மட்டும் தான் நீங்க அடுத்தடுத்து பார்க்குற மாரி வச்சுக்கணும். அதனுடைய பிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த மொமெண்ட்ஸ்ல வந்து அவங்க 2 பேரும் வந்து லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறாங்களோ, ஹேப்பியா இருக்காங்களோ, அந்த பிக்ஸ் எல்லாமே எடுத்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு ஆர்ட் ஜர்னலோட டச் இருக்கு. நான் ஆர்ட் ஜர்னல் பண்ணுவேன்னா, தாராளமா பண்ணுங்க. அதுல இத வந்து பேஸ்ட் பண்ணுங்க. இல்லன்னா, அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு, ஜஸ்ட் டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி அத பார்த்து, அது ஒண்ணு ஒண்ணா கீழ வச்சுட்டு, அப்படியே இன்னொரு வாட்டி ஷஃபிள் பண்ணி அப்படி கீழ வச்சுட்டு, எடுத்து வச்சுருங்க. ஸோ ஒரு ஷீட்ல ஒரு 10 ஃபோட்டோஸ் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. 9 ஃபோட்டோஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து, அது மாரி ஒரு 3 ஷீட் பிரிண்ட் அவுட் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுல வந்து அவங்க சிரிப்பாங்க. ஒரு ஐ கான்டாக்ட் இருக்க மாரி ஒரு பிக்கு, அவங்க சிரிக்கிற பிக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்க நியூரான்ஸ் வந்து மிரர் பண்ணும். ஸோ என்னால வந்து மொபைல்ல பார்க்குறது மட்டுமே எனக்கு பத்தல அப்படின்னும்போது, நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாரி பேப்பர்ஸ்ல பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு அத நீங்க பார்க்கும்போதும், உங்களுக்கு ஹேப்பியா இருக்கும். அத நீங்க வெளியில பஸ்ல போம்போதும் பண்ணலாம். கான்ஷியஸாவும் பண்ணலாம். சப்கான்ஷியஸாவும் நீங்க சும்மா உங்களுடைய கீ செயின்ல மேபி யூ கேன் ஆட் தட் இமேஜ். அ சப்கான்ஷியஸா நீங்க அத பண்ணும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். கான்ஷியஸா அத எடுத்து எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஓவர் லேர்னிங் மாதிரி அத நம்ம பதிய வைக்கிறத விட, ஒரு கீ செயின்ல அந்த கப்பிளுடைய ஒரு ஃபோட்டோ இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம ஆட் பண்றது இட் வுட் பி பெட்டர். நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இது ஒரு மெத்தட். ஆர்ட் ஜர்னல் பண்றது, அதிலேயே கிராட்டிட்யூட் எழுதுறது, இதெல்லாமும் வந்து நம்மள வந்து அந்த கெட்டத ஃபோக்கஸ் பண்றத விட்டுட்டு, நல்ல விஷயங்கள நாம ஃபோக்கஸ் பண்றதுக்கு வந்து நம்ம பெர்செப்ஷன வந்து வடிவமைக்கிறதுக்கு இது சிறந்த வழியா இருக்கும். எல்லாத்துலயுமே நல்ல விஷயத்த மட்டுமே பார்த்து கிராட்டிட்யூட் எழுதணும். இது ஒரு வழி. அதுக்கப்புறம் வேற என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்ல சாங்ஸ் கேட்கறது. புது சாங்ஸ் கேட்கறது. இது ஒரு வழி. இன்னொன்னு பழைய சாங்ஸ அந்த கப்புலோட இருக்கும்போது ட்ரொமாட்டிக்கா இருக்குல்ல, இருந்துச்சுல்ல, அப்போ கேட்ட சாங்ஸ் அத ஞாபகப்படுத்தக்கூடிய நினைவுகள், அப்புறம் அந்த இடங்கள், அங்கெல்லாம் போயி அந்த சாங்கே கேட்டு வேற ஒரு செயல நீங்க வந்து புதுசா அங்க எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பண்ணணும். இப்போ இந்த நபரோட இந்த இடத்துக்குலாம் நான் போயிருக்கேன் அப்படின்னா, நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு நீங்க திரும்ப போங்க. போயிட்டு அங்க புதுசா நீங்க இதுவரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி அத வந்து வீடியோ எடுத்தோ, ஏதோ ஒண்ணு எடுத்தோ ஒரு மெமரியா கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணுங்க. உங்க Instagramலயோ, அக்கவுண்ட்ல சோசியல் மீடியா அக்கவுண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு புது மெமரியா ஆட் ஆயிடும். இல்லையா? புதுசா நீங்க ட்ரை பண்ணனால அதுக்கு டோபமைன் கிடைக்கும். இன்னொன்னு அது உங்க புது மெமரியா ஆட் ஆயிடும். பழச வந்து திருப்பி வந்து உங்க மனசு எடுக்கணும் அப்படின்னாலுமே, இந்த மெமரிய தான் ஃபர்ஸ்ட் எடுக்கும். பழைய மெமரீஸ் வராது. அதனால டக்குனு நீங்க வந்து பேனிக் மோடுக்கோ, அந்த ட்ராமாட்டிக்கா இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கோ வந்து நீங்க போக மாட்டீங்க. பாடி ஃபைட் ஆர் ஃப்ளைட்டுக்கு டக்குனு வந்து மாறாது. சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் இருக்கிறவங்களுக்கும் கிட்டத்தட்ட அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படிதான் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்னன்னா, அ திருப்பி அவங்களுக்கு ஒரு ஒரு சூழ்நிலை ரொம்ப கடினமா இருக்கு. ஒரு சூழ்நிலை அவங்கள கையால் ஆகாத தனமா இருக்க வைக்குது. அ அவங்கள வந்து தங்களுடைய உணர்வுகள வெளிப்படுத்த முடியாம வச்சு, அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னும்போது, அவங்க வந்து அந்த பழைய சூழ்நிலையில எப்படி அவங்க உடல் வந்து உணர்ந்துச்சோ, அந்த ஞாபகங்கள கொண்டு வந்து இங்க விட்டுருது. சைல்ட்ஹுட் ட்ராமாஸ்க்கும் அப்படிதான் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்லயும் சரி, மத்த மாதிரி ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்லயும் சரி, அபியூஸுக்கு உள்ளாக்கப்பட்டவங்க எந்த மாதிரி ட்ராமாஸ் இருந்தாலும், அவங்களதுமே கிட்டத்தட்ட அப்படிதான். ஏன்னா, நம்பளால வந்து சில விஷயங்கள வெளிப்படுத்தவே முடியல அப்படின்னும்போது, கையால் ஆகாத தனமா இந்த சொசைட்டி வந்து நம்மள உட்கார வைக்குதுன்னும்போது, அத விட கொடுமை வேற எதுவுமே இருக்காது. அத கடந்து வரணும் அப்படின்னும்போது, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் இதே சிச்சுவேஷன்ல திருப்பி நம்மள ஒரு இடத்துல உட்கார வைக்கும்போது, திருப்பி இந்த இடத்தினுடைய ஃபீலிங்ஸ், மெமரீஸ் எல்லாமே அங்க கனெக்ட் ஆகி, மொத்தமா ஷட் டவுன் ஆயிடுவாங்க. ப்ரொடக்டிவா திருப்பி எழுந்திரிக்க முடியாது. ப்ரொடக்டிவா திருப்பி ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனோ, ஒரு கம்பேக்கோ அவங்களால குடுக்க முடியாது.
டோட்டலா கார்ட்டிசால் ஹை ஆகி டிப்ரஷன்ல போய் அப்படியே வந்து மூழ்கிடுவாங்க. ஸோ இது ஒண்ணு நடக்கும். ஸோ அதனால தான் எப்பவுமே நம்மளுடைய மெமரீஸ நம்ம ரீரைட் பண்ணணும். அதே மாரி ஜர்னல் எழுதும்போது எப்படி எழுதணும்? அ நீங்க என்னென்ன நடக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அது எல்லாத்தையுமே எழுதுங்க. சரிங்களா? அது எல்லாத்தையுமே எழுதுங்க. அதெல்லாம் நடந்துருச்சு. நாங்க இன்னைக்கு இங்க போனோம். நாங்க இன்னைக்கு அ இப்படி வெளியில போனோம். இந்த ஷாப்பிங் பண்ணணும். இத வாங்கணும்னு நெனச்சோம். நான் சர்ப்ரைஸ் பண்ணேன். என்ன இன்னொருத்தங்க சர்ப்ரைஸ் பண்ணாங்க. எழுதுங்க. அதே மாரி இன்னொரு பேஜ் எடுத்து அதுல கிராட்டிட்யூட் எழுதுங்க. இது 2மே டெய்லி ஒரு ஒரு பேஜ் எழுதுங்க. இன்னொரு சைட்ல வந்து நீங்க ஆர்ட் ஒர்க் பண்ணலாம். நீங்க ஆர்ட் ஒர்க் பண்ணும்போது, அ அ ரைட் பிரெயின் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது, கவிதை எழுதும்போது, சாங்ஸ் எழுதும்போது, இந்த மாதிரியான கவிதை எழுத வரலன்னா, ஸ்டார்ட்டிங்ல வந்து நீங்க ஒரு சாங்கோட லிரிக்ஸ் எல்லாமே கூட உங்களுக்கு புடிச்சது எல்லாமே எழுத பழகலாம். ஸோ எழுதும்போது, இந்த பழக்கத்தெல்லாம் நீங்க வச்சுக்கும்போது, உங்களால ஈஸியா உங்களோட எமோஷன்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆக்கப்பூர்வமா அத எடுத்துட்டு போக முடியும். ஸோ இது ஒரு விஷயம். அதே மாரி ரைட் பிரெயின் வேலை செய்யும்போது நல்ல இன்ட்யூஷன் இருக்கும். ரைட் பிரெயின் வந்து ஆர்ட்ஸு, இந்த கற்பனை சக்தி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது காரணமா அமையுது. இன்னொன்னு ஈஸ்ட்ரோஜன் நல்லா இருக்கு அப்படின்னும்போது, ஆக்கப்பூர்வமா அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து வெளிப்படுது. ஹெல்த்தியா இருக்கு, பேலன்ஸ்டா அப்படின்னா, அவங்க வந்து இந்த மாரி நுணுக்கமான விஷயங்கள், இந்த மாதிரியான கலைத்திறன்கள் இதெல்லாம் வந்து வெளிப்படுத்துவாங்க. ஸோ பெண்கள் திருப்பி ஈஸ்ட்ரோஜன் பேலன்ஸ்டா இருக்கணும். அப்படின்றப்போ, அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள செஞ்சாலே போதும், பேலன்ஸ் ஆயிடும். ஸோ அதுக்கு தான் இந்த ஏஸ்தெடிக் லிவிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்க சொன்னது. இந்த பேலன்ஸ் அவங்களுக்கு எமோஷனலா, ஹார்மோனலா கிடைக்காததுனால தான் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஓவரா ஷாப்பிங் பண்ணுவாங்க. மென் ஆர் விமென் ஓவரா ஷாப்பிங் பண்றாங்கனாலே அவங்க ஹேப்பியா இல்லன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு விஷயத்த அளவுக்கு அதிகமா ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னாலே, அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு குறை இருக்கு உள்ளுக்குள்ள அப்படின்னு அர்த்தம். அத அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் வேற வழியில அவங்க அத அ நிரப்புறதுக்கு அந்த வெற்றிடத்த நிரப்புறதுக்கு வேறு சில அ விஷயங்கள வந்து அவங்க நாடுவாங்க. அதுல வந்து அ பொருட்கள்ல வந்து வாங்குறது, உடைமை கொண்டாடுறது இந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த பொருள அப்பதைக்கு அவங்க ஆசைப்பட்டு வாங்கிடுவாங்க. தேவையே இருக்காது அந்த பொருளுக்கான தேவையே இருக்காது. ஆனா புடிச்சிருக்கும்னு வாங்கிடுவாங்க. அப்போ அ ஏன் அது புடிச்சிருக்கு அந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த கலர் சில பேருக்கு வந்து புடிச்சிருக்கும். ஸோ அதனால வாங்குவாங்க. இந்த கெமிக்கல்ஸ் தான் வந்து இந்த டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்க வைக்கும் நம்மள. நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், இந்த ஹார்மோன்ஸ் இதெல்லாம் தான் இந்த டெசிஷன் வந்து எடுக்க வைக்கும். நமக்கு இந்த கலர் பிடிக்கிறதுக்கு காரணம் நம்மளோட கெமிக்கல்ஸ் அப்படி இருக்கிறதுனால. நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி கலர் புடிச்சிருக்கிற, ஒரே மாரி டேஸ்ட் இருக்கக்கூடிய பீப்பிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, லைக் மைண்டடா இருப்பாங்க. அவங்களுக்கு அதே மாதிரியான நாலேட்ஜ் இருக்கும். அவங்க சேர்ந்து ஒரு விஷயத்த அக்கம்ப்ளிஷ் பண்ணும்போது நல்லாருக்கும். ஒரு பொருட்கள் எல்லாம் நம்ம வாங்குறோம் அப்படின்னா கூட உடனே வாங்கிடக்கூடாது. நம்ம யோசிச்சு இப்போதைக்கு அது அவசியமா இல்லையா அப்படின்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா மைண்ட் அப்படிதான் நம்மள ட்ரிக் பண்ணும். உண்மைய சொல்லணும்னா, யாருக்கு ஃபேமிலி லைஃப், லவ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கோ, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, வெளியில மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்கறது கம்மியா இருக்கும். அ ஹேப்பியா இருப்பாங்க. அ விஷயங்கள் வந்து புடிச்சிருந்தா வாங்குவாங்க. அத வந்து பகட்டுக்காக வாங்க மாட்டாங்க. அ அடுத்தவங்களுக்கு காட்டணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வாங்க மாட்டாங்க. புடிச்சிருக்கு எனக்கு இந்த திங் அப்படின்ற மாதிரி வாங்கும்போது ஹேப்பியா இருப்பாங்க ரொம்ப. ஸோ ஒரு விஷயம் இல்லனாலும் பெருசா கவல இருக்காது. இது வச்சு இத நம்ம வந்து உடைமை கொண்டாடி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியும் இருக்காது. அ வேறு சில விஷயங்களுக்கு அவங்க வந்து முக்கியத்துவம் குடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களோட ஒப்பீனியன் அதெல்லாம் கூட பெருசா வந்து காதுல வாங்க மாட்டாங்க. அவங்க வந்து கிடைக்க வேண்டிய லவ் அவங்க பார்ட்னர் கிட்ட இருந்து, ஃபேமிலி கிட்ட இருந்து கிடைச்சுச்சுன்னா. ஸோ அதிலயே அவங்களுக்கு டோபமைன் கிடைச்சிரும் இல்லையா? அந்த லவ்ல வந்து நல்ல டோபமைன் கிடைக்கும். யாருக்கெல்லாம் அன்பு காட்ட யாருமே இல்லையோ, அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டோபமைன தப்பான வழியில அவங்க அத ஈட்டுறதுக்கான முயற்சிகள எடுப்பாங்க. அப்ப எல்லாருக்குமே அன்பு கிடைக்குது அப்படின்றப்போ, இந்த சொசைட்டியே வந்து பார்த்தீங்கன்னா, 0 கிரைம்ல போய் நின்னுடும். ஸோ அ அன்பா இருக்கிறதுனாலயும் லவ்டு பை சம்ஒன் அப்படின்ற அந்த ஃபீலிங்குமே வந்து கொடுக்கக்கூடிய டோபமைன் வந்து ஹையா இருக்கும்.
ஸோ அத தாண்டி வேற எந்த ஒரு விஷயமுமே கொடுத்துற போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது தப்பான வழியில அத ஈட்டவே தோணாது. அடுத்த மனுஷங்கள இன்சல்ட் பண்றவங்க, அடுத்த மனுஷங்கள கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்க்குறவங்க, அதுல ரசிக்கக்கூடியவங்க, சிரிக்கக்கூடியவங்க, இந்த மாரி மனுஷங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பெர்சனல் லைஃபே வந்து ரொம்ப அ கஷ்டமா இருக்கும். பெர்சனல் லைஃப்ல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு லவ் வந்து கிடைக்காது. ஸோ அது கிடைக்காததுனால அவங்களுக்கு வந்து அ இந்த மாதிரியான சிறுமையான விஷயங்கள நோக்கி அவங்க நகருவாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு டோபமைன் கிடைக்கும். அடுத்தடுத்த வீடியோல இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி. லவ் இஸ் காட்.